ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, நம்ம டீ குடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். லொக்கேஷன்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகே, பாறைக்கு தான் போயிட்டுருக்கேன். வாங்க பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கேன். ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது இங்கே போய் ரைட்டில் திரும்பணும் அப்படின்னோம்னா பாறைக்கு பக்கத்தில் ஒரு பேக்கரி இருக்குது. அங்கே போய் டீ குடிப்போம். இப்போ நான் வந்தது இந்த வழியாக வந்தேன். ஓகேங்களா? அந்த லாஸ்ட்டு ரோடு எண்டில் தான் வந்து அதை காமிக்கிறேன் என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க நடந்து போவோம். மொட்டை காடு தான் இருந்தாலும் இந்த இடத்த பார்த்துக்கோங்க. நம்ம நேராக போனோம்னா அது வேறு ஊருக்கு போகிறது. இப்போ நம்ம ரைட்டில் போவோம். ரைட்டில் போனோம்னா அங்கே மெயின் ரோட்டுக்கு வரும். இது எல்லாமே நிஷா சுற்றின இடம் தான். இந்த இடம் ஒரு இடம் விடாமல், ஏன்னா தர்னீஸ் எங்களுக்கு கல்யாணம் ஆனது இங்கே தான், தர்னீஸ் பிறந்தது இங்கே தான். இங்கே எல்லாம் ஏதோ கடலை செடி போட்டிருக்காங்க போல இருக்குது. சொட்டு நீர் பாசனம். இது ஃபுல்லாக தறி கூடம் தான். தறி சவுண்டு டப் டப்னு கேட்குதுங்களா உங்களுக்கு? கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். 1 கிலோமீட்ரு வரும். 1 கிலோமீட்ரு வரும். 1 கிலோமீட்ரு போயிட்டு டீ சாப்பிட்டு அங்கே ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ரிட்டன் வீட்டுக்கு வரோம். ஓகேங்களா? வீட்டுக்கு வரதா இல்லை நம்ம பாறைக்கு போகிறதான்னு பார்ப்போம். பாறைக்கு போனால் அங்கேயும் வீடியோலாம் எடுக்கலாம். ஓகேங்களா? இல்லை வீட்டுக்கு வந்துட்டால் வந்துடலாம். ஒரு கொஞ்சம் இடத்துல மட்டும் போட்டிருக்காங்க கொத்தமல்லி செடிங்க. இப்போ கொத்தமல்லியா புதினாவான்னு தெரியல. பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து க்ரஷரு. அதுக்கு கீழே அங்கே எல்லாம் பாறை, அதாவது வந்து பாறையெல்லாம் உடச்சி எடுத்துக்கிட்டு வந்து ஜல்லி தனியாக, 1.5 ஜல்லி, 3/4 ஜல்லி, 1/4 ஜல்லி, அந்த மாதிரிலாம் ஜல்லி தனியாக, அந்த பவுட்ரு தனியாக எல்லாம் பிரித்து எடுப்பாங்கள்ல, அந்த இடம் தான் இது. அதில் ஒரு பாறை மிஷின்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அங்கே கிட்டக்க போய் எடுத்தோன்னா சவுண்டு தும்னு சவுண்டு கேட்கும். அதனால் நான் பேசுகிறது கேட்காது. ஓகே, எல்லாம் காம்பவுண்ட் சவர் போட்டிருக்காங்க. அதனால் உள்ளே எல்லாம் போய் பார்க்க முடியாது. நம்ம வெளியிலே பார்த்துக்கிட்டு போவோம். வாங்க, உள்ளேயும் போய் பார்க்கலாம். ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க தான், ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வேலை பார்க்குறாங்க இங்கே உள்ள. இது அதெல்லாம் பாதாளமான ஒரு பயங்கரமான வாய்க்கா. உள்ள ஒரு 10 அடி 15 அடி உள்ள வாய்க்கா கீழே இருக்குது. ஓகே, எல்லாம் ஒரே காஞ்சி போனால் வெட்ட வெளி தாங்க. சரி வாங்க நம்ம பேக்கரிக்கு போவோம் அடுத்தது. ஓகே, பப்ஸ் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு டீ ஆர்டர். இந்த கோயிலுக்கு தான் நிஷா துணியெல்லாம் துவைக்க வருவா. இங்கிட்டு போனோன்னா வேலம்பாளையம் போகிறது, அங்கிட்டு போனோன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறது. இந்த கோயில்கிட்ட தான் வந்து துணி துவைச்சிட்டு இங்கேயே காய போட்டு அப்புறமா எடுத்துகிட்டு போகிறது. ஓகேங்களா? அங்கிட்டு க்ரெஷரு, இங்கிட்ட எல்லாமே பாறைக்குழி. இதில் முன்னாடி தண்ணி கிடந்துச்சு, இப்போ தண்ணி கிடக்கா தெரியல. வாங்க பார்ப்போம் தண்ணி கிடக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல சூப்பர் ஏரியாங்க, வெயில் தான். சரி, நான் இப்படியே இங்கேருந்து பாறைக்கு போகிறேன், இந்த வீடியோவையும் முடிச்சுக்கிறேன். தண்ணி கிடக்குங்க, தண்ணி கிடக்கு. இப்போ இங்கே குளிக்க வரலாம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே குளிக்க வர்றப்போ வந்து வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம கிளம்புவோமா? லொக்கேஷன்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக சனி ஞாயிறு லீவு கிடைக்கிறப்ப கண்டிப்பாக வெளியில் போய் விலாக் எடுத்து போடுறேன். வெளியில் நிறைய இடம்லாம் சுற்றி பார்க்கலாம் இருக்குது. ஈரோடு, கோயம்புத்தூர் எல்லாமே சுற்றி பார்க்கலாம். திருப்பூர் எல்லாமே. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் 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 பாய்.